Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, substitute function எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நல்லா கவனிங்க. ஒரு டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கேரக்டரையோ ஒரு குறிப்பிட்ட வேல்யூவையோ நமக்கு தேவையான வேற ஒரு கேரக்டராக வேற ஒரு வேல்யூவாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் சப்ஸ்டிடியூட். ஸோ ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்காக இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துட்டு அப்புறமா மெயின் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு மொத்தம் 3 மெயின் ஆர்குமெண்ட் இருக்குது. அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய 4th ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பட் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டெக்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஓல்டு டெக்ஸ்ட், தேர்ட் ஆர்குமெண்ட் நியூ டெக்ஸ்ட், கடைசியாக இருக்கக்கூடியது இன்ஸ்டன்ஸ் நம்பர். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நாம் எந்த டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணுமோ, எந்த டெக்ஸ்ட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக நம்ம கொடுத்துடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது, ஓல்டு டெக்ஸ்ட். நல்லா கவனிங்க, இந்த செல்லில் இருக்கக்கூடிய நேம் என்ன, பிரையன் ஜான்ஸ்டன். எனக்கு இந்த ஜான்ஸ்டன் அப்படிங்கிற இந்த நேமை வில்லியம்ஸ் அப்படிங்கிற நேமுக்கு சேஞ்ச் பண்ணணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது ஓல்டு டெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே டபுள் கோட் கொடுத்து இந்த நேமை நாம் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த ஜான்ஸ்டன் நேம், அந்த ஜான் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜே வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நாம் இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே மென்ஷன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேபிட்டலில் தான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒருவேளை செல்லில் இருக்கிறது கேப்ஸில் இருந்துட்டு நாம் மென்ஷன் பண்ணுறது ஸ்மாலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு வராது. ஸோ பிகாஸ் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் கேஸ் சென்சிட்டிவ் ஃபங்க்ஷன், ஸோ அதனால் கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் கவனமாக பார்த்து என்ன பண்ணுங்கள், கொடுங்க. ஸோ டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஜான்ஸ்டன் அப்படிங்கிறது தான் ஓல்டு டெக்ஸ்ட். ஸோ கமா கொடுத்தோம்னா தேர்ட் ஆர்குமெண்ட் என்னது, நியூ டெக்ஸ்ட். இந்த ஜான்ஸ்டன் அப்படிங்கிற நேமை நமக்கு என்னவா சேஞ்ச் பண்ணணும், வில்லியம்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போது கமா கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கோட் கொடுத்து வில்லியம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். அண்ட் டபுள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ ரிசல்ட் பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஸோ இந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுங்கிற ஒரு சின்ன ஐடியா பார்த்தீங்கன்னா கிடச்சாச்சு. ஸோ இதை நம்ம மெயின் எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் காண்டாக்ட் நம்பரை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் இருந்து ஸ்பேஸ், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கிளியராக பார்த்தீங்கன்னா தேவை. பிகாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுற நிறைய காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஹைஃபனோடலாம் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் போது தாராளமாக நம்ம சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும், பேசாமல் நம்ம ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணலாமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளாஷ் ஃபில் எல்லா சூழ்நிலைக்கும் சூட் ஆகாது. ஓகே சரி, பட் இப்போயே நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் நெஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா கவனிங்க, சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை வச்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிக்க முடியாது. பிகாஸ் இந்த ஒரு சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை வச்சு இதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். பட் நமக்கு நல்லா கவனிங்க, ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணணும், ஓப்பன் ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணணும், அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணணும். அப்படி பார்த்தா நமக்கு 3 சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஸோ அப்போது சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அடுத்த சப்ஸ்டிடியூட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது எங்கே ஓப்பன் பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, அண்ட் மறுபடியும் சப்ஸ்டிடியூட். ஸோ 3 சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் நாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம மேலே ஃபார்முலா பாருக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் எந்த செல்லில் இருக்க டெக்ஸ்ட்டை நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த செல்லோட ரெஃபரன்ஸாக கொடுத்துடலாம். இப்போ கமா கொடுத்தோம்னா ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னது, ஓல்டு டெக்ஸ்ட். நமக்கு ஓல்டு டெக்ஸ்ட் என்ன, இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும், ஸ்பேஸை தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போது டபுள் கோட்குள்ளே நாம் ஸ்பேஸ் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆர்குமெண்ட் என்னது, நியூ டெக்ஸ்ட். ஆக்சுவலாக ஸ்பேஸுக்கு பதிலாக நமக்கு எதுவுமே வேண்டாம், அப்போது வெறும் டபுள் கோட் மட்டும் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துடலாம். ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா அடுத்தது நமக்கு இப்போ என்ன ஓப்பனில் இருக்குது, செகண்ட் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் ஓப்பனில் இருக்குது இல்லையா. ஸோ கமா கொடுத்துடலாம். இப்போ என்ன இருக்குது, ஓல்டு டெக்ஸ்ட். ஸோ இந்த வாட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஓப்பன் ப்ராக்கெட். அப்போ என்ன பண்ணலாம், டபுள் கோட் ஓப்பன் பண்ணி
ஓப்பன் ப்ராக்கெட்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் நியூ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட், அதாவது அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நமக்கு என்ன வேணும், ஒன்றுமே வேண்டாம். ஸோ மறுபடியும் நம்ம டபுள் கோட் கொடுத்து ஸ்பேஸ் இல்லாமல் டபுள் கோட் கொடுத்து விட்டுறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஸ்டியூட் தான் இப்போ ஓப்பனில் இருக்குது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், கமா கொடுத்து ஓல்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுறோம். இந்த வாட்டி நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம், க்ளோஸ் ப்ராக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ டபுள் கோட்டுக்குள்ளே க்ளோஸ் ப்ராக்கெட்டை வச்சுட்டு கமா கொடுத்ததுக்கப்புறம் நியூ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வரும். இதில் அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக என்ன தேவை, ஒன்று வேண்டாம், எம்டியாக தான் நமக்கு இருக்கணும். ஸோ அப்போது 2 டபுள் கோட் மட்டும் கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இது எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு நம்பர் வந்தாச்சு. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து கம்ப்ளீட் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிடலாம். அண்ட் கண்ட்ரோல் அப் ஆரோ அண்ட் இந்த ரேஞ்சில் கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து ஆஸ் அ வேல்யூவாக நாம் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்னிங் வரும், கன்வெர்ட் டு நம்பர். ஆஸ் அ நம்பராக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸோட நேம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதாவது மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக அது எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஃபில்மோரா 10 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த 10க்கு பதிலாக 11 பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் டவின்சி ரிசால்வ் 17 இருக்கு இல்லையா, அந்த 17க்கு பதிலாக 18 தேவை. அண்ட் டவின்சிங்கிற இடத்துல அந்த வி வந்து கேப்ஸில் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போது எத்தனை மாற்றங்கள் நமக்கு தேவை, வி வந்து கேப்ஸில் தேவை. அண்ட் 17க்கு பதிலாக 18, 10க்கு பதிலாக 11 அண்ட் மைக்ரோசாஃப்ட்டுக்கு பதிலாக எம்எஸ். ஸோ அப்போது 4 சப்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணமோ, எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணமோ அதே தான். ஸோ அப்போது ஈக்குவல் டு substitute and அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா substitute and same third time and fourth time பார்த்தீங்கன்னா substitute function நம்ம உள்ள place பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, டெக்ஸ்ட். ஸோ அதில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை தான் ஆஸ் எ ரெஃபரன்ஸாக நம்ம கொடுக்குறோம். கமா கொடுத்துக்கலாம். ஓல்டு டெக்ஸ்ட். ஸோ ஓல்டு டெக்ஸ்ட்டில் நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறது என்னது, மைக்ரோசாஃப்ட். நல்லா கவனிங்க, நாளைக்கு இந்த ரேஞ்சை ஃபில் பண்ணும்போது எங்கே மைக்ரோசாஃப்ட் வந்தாலும் அது என்னவா தான் கன்வெர்ட் ஆகும், எம்எஸ்ஸை தான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நல்லா கவனிங்க, மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேஸ் சென்சிட்டிவ். மைக்ரோசாஃப்ட்டில் எம்ங்கிறது கேப்ஸில் இருக்குன்னா அதே தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஓல்டு டெக்ஸ்ட்லையும் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டீங்கன்னும் போது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஓகே, டபுள் கோட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேல்யூவை ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் நியூ டெக்ஸ்ட், அது என்னவா தேவை நமக்கு, எம்எஸ் அப்படிங்கிறது கேப்ஸில் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஸோ ஒரு சப்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அண்ட் இப்போது கமா கொடுத்து நம்ம அடுத்தது ஓல்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்னது, 10 வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நமக்கு என்ன தேவை, 11 தேவை. ஸோ அப்போது டபுள் கோட் கொடுத்து 10 அப்படிங்கிற வேல்யூவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன தேவை, டபுள் கோட்குள்ளே நியூ டெக்ஸ்ட் என்ன 11 அப்படிங்கிறது தேவை. ஓகே, அண்ட் ஃபைனலாக இதையும் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓப்பனில் இருக்கிறது செகண்ட் சப்ஸ்டிடியூட் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்போ கமா கொடுத்துடலாம். கமா கொடுத்து மூணாவது நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், டவின்சி அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட் வேர்டில் விங்கிறது நமக்கு என்னவா தேவை, கேப்ஸில் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டபுள் கோட் கொடுத்துடலாம். அண்ட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டவின்சி. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துடலாம். அண்ட் நியூ டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்குமெண்ட்டில் நமக்கு தேவையான அந்த சேஞ்சஸோட, ஸோ அந்த வி கேப்ஸோட பார்த்தீங்கன்னா தேவை இல்லையா. ரைட், அண்ட் இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக கமா கொடுத்து நம்ம அந்த 17 அப்படிங்கிறத 18 சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போது ஓல்டு டெக்ஸ்ட்டில் 17ங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் நியூ டெக்ஸ்ட்டில் நம்ம 18 அப்படிங்கிறத டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும் இல்லையா. ஸோ டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம இதை கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இதை ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா சேஞ்சஸும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நடந்திருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த இன்ஸ்டன்ஸ் நம்பருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பட் அதை வந்து இமெயில் ஐடியை வச்சு பார்த்துடலாம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நம்ம செய்ய போகிற விஷயத்தை வந்து நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில் மூலியமாகவே பண்ணலாம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வாட்டி இமெயில் ஐடியில் நமக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பீரியட் மார்க் வருது இல்லையா, அந்த ஃபுல் ஸ்டாப் அந்த டாட் வருது இல்லையா, அந்த டாட் வந்து எனக்கு அவசியம் கிடையாது. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்தாக்கணும். பட் என்ன விஷயம்னா, டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம இமெயில் ஐடி இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துடலாம். ஓல்டு டெக்ஸ்ட் என்னது, பீரியட் மார்க். ஸோ அப்போது அந்த டாட்டுங்கிறத நம்ம டபுள் கோட்குள்ளே கொடுத்துடலாம். அண்ட் நியூ டெக்ஸ்ட் வந்து நமக்கு அது ஆக்சுவலாக வந்து அண்டர் ஸ்கோர் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அப்போது அண்டர் ஸ்கோர் கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பட் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இந்த இமெயில் ஐடியில் டாட் இருக்குது, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த .com. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்னாகும், சேர்ந்து தான் அண்டர் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதுவும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும்.
ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் நம்பருங்கிற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். நல்லா கவனிங்க, இந்த கம்ப்ளீட் செல்லில், இந்த கம்ப்ளீட் இது ஒரு வேர்டுன்னு வச்சுப்போம், இந்த கம்ப்ளீட் வேர்டில் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு, அந்த டாட் 2 இடத்துல வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு இல்லையா, அதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ். ரெண்டாவது வந்திருக்கிறது ஆஸ் யூஷுவல் செகண்ட் இன்ஸ்டன்ஸ். அப்போது எந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டரை, எந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேர்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எந்த டெக்ஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை தான் கொடுக்கணும். அப்போ நமக்கு இந்த இமெயில் ஐடியில் 2 இடத்துல டாட் வருது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் வரக்கூடிய, அந்த இன்ஸ்டன்ஸில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அந்த டாட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் அந்த ஃபைனலாக ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ஸ் நம்பர், அந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டாலே போதும். இப்போ கவனித்து பாருங்கள், கரெக்டாக brian_johnston@gmail.com. ஸோ 2வது டாட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்காது, சேஞ்ச் ஆயிருக்காது. ஒருவேளை நீங்கள் 2வது டாட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ செகண்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அப்போ உடனே இன்னொரு இடத்துல குழம்பிட வேண்டாம். அப்போ டவின்சி ரிசால்வில் இந்த இடத்துல 2V வந்துச்சுல, அப்போ நம்ம ஏன் வந்து இன்ஸ்டன்ஸ் நம்பர் கொடுக்கல, நாம் ஃபோக்கஸ் பண்ணது கரெக்டாக ஒரு வேர்டை மட்டும் கொடுத்துட்டோம். ஓகே, அந்த வேர்டு இப்படி கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் ஆகணும். ஒருவேளை இந்த டவின்சிக்குள்ளே 2V வந்துச்சு, இந்த வேர்டுக்குள்ளே 2V வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டன்ஸ் நம்பரை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இன்ஸ்டன்ஸ் நம்பரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கும் ஒரு சின்ன ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.